தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம்தான், எங்கள் தலைவர் தான் முதலில் நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்தது. இந்த தேர்வு ஏன் வேண்டாம், இது எத்தனை மாணவர்களுடைய உயிரை குடித்திருக்கிறது. போலி கௌரவம், பிடிவாதம், இந்த இரண்டும் ஒரு அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடாத குணங்கள். ஆனால் அது மட்டும்தான் இவர்களிடம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இன்றோடு 4 நாட்கள் முடிவடைந்து விட்டன. ஜந்தர் மந்தரிலே நீட் தேர்வை எதிர்த்தும் அதனால் ஏற்பட்ட பல்வேறு பின் விளைவுகள், பாதகங்களை குறித்தும், கேள்வித்தாள் கசிவினால் ஏற்பட்ட பாதகங்களினால் கல்வி அமைச்சர், ஒன்றியத்தில் அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாணவர்கள் 34வது நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பொதுநல ஆர்வலர், சமூக ஆர்வலர் சோனம் வான்சுங் அவர்களும் உண்ணாவிரதம் இருந்து அவருடைய உடல்நலம் மிகவும் நலிந்த காரணத்தினால் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலையீட்டில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இத்தனை நடந்தும் ஒன்றிய அரசு அமைதி காக்கிறது. எந்த விதமான எதிர் விளைவுகளும், பின் விளைவுகளும் அல்லது அதற்கான நடவடிக்கைகளும் இல்லை. மாறாக போராடிய மாணவர்கள் மீது தடியடி தாக்குதலும், கண்ணீர் புகை குண்டு வீசுதலும் நடக்கின்றது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிற இந்த சூழலில் இதை பற்றி பேசிட வேண்டும். அதற்காக அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு பேசுங்கள், விவாதம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒத்திவைப்பு தீர்மானத்தை 2 அவைகளிலும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். தினந்தோறும் 4 நாட்களாக எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் கிட்டத்தட்ட நாங்கள் சொன்னதும் அதுதான். எந்த விதமான அரசாங்கத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகளை ரத்து செய்துவிட்டு இந்த பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய மசோதாக்களை கொண்டு வருவதோ மற்றவைகளையோ இவர்கள் நடத்தவில்லை. ஆனால் எங்கள் பிரச்சனையை எடுத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், நாங்கள் விவாதத்திற்கு தயார் என்று வெளியிலே வந்து அமைச்சர்கள் பேட்டி தருகிறார்கள். நாங்கள் பேசுவது வெளியிலே போய் சேருவதில்லை. நாடாளுமன்றத்தில் எங்கள் கருத்துக்களை அவை கேட்பதில்லை. அவையிலே எங்களுக்கு பேச அனுமதி தருவதில்லை. பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறோம், எங்கள் கருத்தை கேட்க வேண்டும். எதனால் இதெல்லாம் முன்னால் நடந்திருக்கிறது. ஒரு பிரச்சனை வருகிற போது முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாம் பேச சொல்லி கருத்துக்களை கேட்பார்கள். பின்னர் அவைத்தலைவர் அறையிலே உட்கார்ந்து எல்லோரும் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வருவோம். ஆனால் இப்போ அதெல்லாம் எந்த நடைமுறையும் இல்லை. இந்த நிலையில் இன்றைக்கு பிரதமர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். மாணவர்களுடைய எதிர்கால நிலை குறித்து அவர் கவலைப்படுவதாக. இது நகைப்புக்குரியதாக இருக்கின்றது. 34 நாட்கள் வீதியிலே கிடக்கிறார்கள். டெல்லியிலே வெயிலும் மழையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு உணவு ஊரார் கொண்டு வந்து தருகிறார்கள். போகிறவர்கள் பரிதாபப்பட்டு மருந்து தருகிறார்கள். ஆனாலும் மாணவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து போராடுகிறார்கள். இந்த போராட்டம் இன்றைக்கு தமிழகத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் பரவி இருக்கின்றது. ஆனால் தொடர்புடைய கல்வி அமைச்சர் இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. நாடாளுமன்றத்தை மதித்து அங்கே வந்து பிரதமரோ அல்லது பொறுப்புடைய அமைச்சர்களோ வந்து பதில் சொல்லவில்லை, அறிக்கை வைக்கவில்லை. விவாதம் நடத்தி நாங்கள் சொல்வதை கேட்டு எங்களுக்கு பதில் சொல்கின்ற கடமையும் ஏற்பதில்லை. மாறாக அதாவது கேள்வித்தாள் கசிவுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்கப்படும் என்று இன்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஃபாஸ்டாக அவர் நடவடிக்கை எடுத்திருக்கார் என்று எல்லோரும் யோசிக்க வேண்டும். கேள்வித்தாள் கசிந்து பல மாதங்கள் ஆகின்றன. வேறு தேர்வு நடத்தி முடித்தாகிவிட்டது. இன்று நேற்று அல்ல, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கேள்வித்தாள் கசிவது என்பது, குறிப்பாக கல்வித்துறை சம்பந்தமான எல்லா தேர்வுகளிலும். இந்த நிலையில் இன்றைக்கு நான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைப்பேன் என்பது சிரிப்பாகத்தான் இருக்கின்றது. இவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கிற பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று. அதுவும் அதற்கு காரணமானவர்களை இனிமேல் தான் கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்றால் இவ்வளவு காலம் இந்த அரசாங்கம் என்ன செய்தது? எல்லா கேள்விகளும் வர வேண்டும். அரசாங்கம் நடவடிக்கை இல்லை, வேடிக்கை பார்க்கிறது, எல்லா அநியாயங்களையும் அனுமதிக்கின்றது. யார் கேட்டாலும் எதேச்சாதிகாரமாக பதில் சொல்லுகிறது அல்லது பதில் சொல்ல மறுக்கிறது. எதிர்கட்சிகளை பார்க்கிற போது கிண்டலாக பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள். ஆக நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே மங்கத் தொடங்கிவிட்டது என்று நாங்கள் பல நேரங்களில் நான் குறிப்பிட்டு கொண்டே இருக்கின்றேன். இந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பே நாடாளுமன்ற ஜனநாயகம். ஆனால் அங்கே விவாதங்கள் நடைபெறுவதில்லை, எதிர்கட்சிகளின் குரலுக்கு முக்கியத்துவம் இல்லை. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது எல்லா இடங்களிலும் டெல்லியில், குறிப்பாக நாங்கள் குடியிருக்கிற இந்த பகுதி, மாணவர்கள் போராட்டம் நடத்துகிற பகுதி, பக்கத்தில் இருக்கிற கன்னாட் பிளேஸ் போன்ற எல்லா இடங்களிலும் ஜாமர்கள் வைத்து இணையதளத்தை துண்டித்து விட்டார்கள். எந்த வகையிலும் எங்களுக்கு வெளியிலே தொடர்பு கிடையாது. வைஃபை கனெக்ஷன் கூட முடியவில்லை. ஊடகவியலாளர்கள் செய்திகளை
நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. ஆக என்ன நடக்கிறது? ஒரு அடக்குமுறை அரசாங்கம், ஜனநாயக உரிமைகளை முடக்குகிற அரசாங்கம், போராடுகிற மாணவர்களுடைய மனநிலையை மனிதாபிமானத்தோடு அணுக மறுக்கிற அரசாங்கம், ஒருவர் உண்ணாவிரதம் கிடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு கொஞ்சம் கூட அதை பற்றி அலட்டிக்கொள்ளாத ஒரு அரசாங்கம். இப்படி ஒரு அரசாங்கத்தை இதுவரை யாரும் சந்தித்ததில்லை. ஆக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். இன்னமும் அது தொடரும். நாங்கள் சொல்வது அவை நடவடிக்கைகளை ஒத்தி வைத்துவிட்டு இது பற்றி விவாதம் நடத்துங்கள், எங்கள் கருத்துக்களை வைக்கிறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று. இதற்கு அவர்கள் முன்வரவில்லை என்றால் யார் என்ன செய்ய முடியும்? இதற்கு மேல் இதுதான் ஜனநாயகத்திலே போராடக்கூடிய வழிமுறை. மக்கள் தான் எல்லாவற்றையும் பார்த்து வருங்காலத்திலே சரியான முடிவெடுக்க வேண்டும். திங்கட்கிழமையிலிருந்து நீங்கள் தொடர்ந்து 4 நாட்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, விவாதத்திற்கும் ஒத்துக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு நாங்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகிறது இந்த பிரச்சனையை அப்படின்னு நட்டா சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் அரசியலாக்குகிறோமா அல்லது அவர்கள் ஆக்குகிறார்களா? அரசாங்கம் ஒரு பிரச்சனையை தீர்க்க முன்வர வேண்டும். ஆனால் அவர்கள் தான் அதை அரசியல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் விவாதத்திற்கு தயாரிக்கின்றவர்கள் விவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே. எப்பொழுதும் எங்களுடைய கோரிக்கை எல்லாவற்றையும் ஒத்தி வைத்துவிட்டு இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது எதுவும் நடைபெறுவதில்லை. ஒத்தி வைக்கிறார்களா, கைவிடுகிறார்களா, தள்ளி வைக்கிறார்களா தெரியாது. அப்பொழுது இதை எடுக்க வேண்டியதுதானே. ஏதோ கதை பேசுகிறார்கள், கேட்பவர்கள் எல்லாம் ஏதோ சிந்தனை திறனை இழந்து விட்டதைப் போல சொல்லுகிற கதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். விவாதம் என்பதுதான் உயிர் நாடி நாடாளுமன்றத்தில். அதற்கு வாய்ப்பு இல்லை, வழி இல்லை. எதிர்க்கட்சிகளை மதிப்பதே இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நின்றால் 1.5 நிமிடம் அவருக்கு அனுமதி, எங்களை போன்றவர் எழுந்து நின்றால் 1 நிமிடம் அனுமதி, அதுவும் என்றைக்காவது ஒரு நாள் தான். வேடிக்கை பார்க்கிறோம். ஆனால் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதிவாகிறது, அவை குறிப்பில் ஏறுகிறது, ஊடகங்களிலும் வெளியாகிறது. இப்படிப்பட்ட ஒருதலைபட்சமான அரசாங்கம் நடக்கிறது. மாணவர்களும் மனம் தளரவில்லை, நாங்களும் எங்கள் முயற்சியை கைவிடவில்லை. ஏன் மத்திய கல்வித்துறை அமைச்சரை ராஜினாமா செய்ய விடாமல் தடுக்கிறார்கள்? எதை ஏற்கனவே பல காலங்களில் அமைச்சர்கள் இது போன்று முறைகேடுகள் நடைபெறுகிறது, இல்லை குற்றச்சாட்டுகள் எழும்போது ராஜினாமா செய்வது அல்லது வேற ஒரு துறைக்கு மாற்றுறது என்பது சகஜமான நடந்த காலங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற அந்த கல்வி அமைச்சரை ஏன் ராஜினாமா செய்வதில் மறுக்கப்படுகிறது? இது ஒரு அரசாங்கத்தினுடைய போலி கௌரவ அணுகுமுறை. அதாவது லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா செய்தார் என்பதுதான் பழைய கதை. இவர்களுடைய ஆட்சியிலேயே ரயில்வே துறை அமைச்சராக இருந்த சுரேஷ் பிரபு ராஜினாமா செய்திருக்கிறார். இன்னும் பல உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும். ஆக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது ஒரு தார்மீகமான கடமை. அல்லது முதல்ல பிரதமர் தலையிட்டு நீங்கள் சொல்வது போல அவரை பதவி நீக்கம் செய்யலாம், அல்லது இலாக்காவது மாற்றலாம், அல்லது அதற்கு காரணம் அவையில் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு பதில், பணிவுடன் கூட என்று நாங்கள் சொல்லவில்லை, பொறுப்புணர்ச்சியுடன் பதில் சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தையே மதிக்காதவர்கள் அரசியல் கட்சிகளை பொது வெளியில் மதிக்கப் போகிறார்கள். எங்களையும் வேறு மாதிரி தான் சித்தரிப்பார்கள், அரசியலாக்க பார்க்கிறோம் என்பதை போல. மாணவர்களை ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல், பிரச்சனையினுடைய நியாயத்தை உணராமல், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம்தான், எங்கள் தலைவர் தான் முதலில் நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்தது. போராட்டங்கள் எல்லாம் நடத்தினோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினோம். எங்கள் தலைவர் சார்பாக நான் நேரடியாக பிரதமரை கூட சந்தித்து பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு விளக்கமான அறிக்கையினை திமுக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அது எல்லா விளக்கங்களையும் தருகின்றது. இந்த தேர்வு ஏன் வேண்டாம், இது எத்தனை மாணவர்களுடைய உயிரை குடித்திருக்கிறது, எத்தனை பேருக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்ய வழி இல்லாமல் அதனாலேயே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவையும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் பிடிவாதம் இந்த அரசாங்கத்திற்கு, போலி கௌரவம், பிடிவாதம், இந்த இரண்டும் ஒரு அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடாத குணங்கள். ஆனால் அது மட்டும்தான் இவர்களிடம் இருக்கின்றது.